தமிழ் சத்தம் இன்னைக்கு திருகோணமலைக்கு வந்து ஒரு கடிகாரத்தை பரிசா கொடுக்க போறோம். யார் யாரெல்லாம் சரியா பதில் சொல்றாங்களோ நம்ம கேள்விக்கு மிஸ்டர் குல்ஃபீட அனுசரணையினூடாக நாங்க பரிசு கொடுக்க போறோம். யார் நம்ம பரிசை தட்டிட்டு போறாங்கன்னு பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நல்ல சோ. ரைட். நான் இப்போ மிஸ்டர் குல்ஃபியால உங்களுக்கு ஒரு கடிகாரம் கொண்டு வந்திருக்கிறேன். நான் கேட்குற கேள்விக்கு சரியா பதில் சொன்னா உங்களுக்கு கடிகாரம் கிடைக்கும். சரியா பதில் சொல்லலைன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும், ஒரு குல்ஃபி. சரியா? உங்களோட பேர் என்ன? என்ன பேர்? அப்சல். அப்சல். அப்சல் சொல்லுங்க, கடிகாரத்துக்கு தூய தமிழ்ல என்ன பேர்? மணிக்கூடு. மணிக்கூடு இல்லை, சரியா தமிழ்ல சொல்லணும். காரண பேர் சொல்லக்கூடாது, சரியா சொல்லணும். தமிழ்ல தூய தமிழ்ல பேர் சொல்லணும். கடிக என்றால் சமஸ்கிருதத்தில் நேரம் என்று அர்த்தம். அகரம் என்று சொன்னால் பொறி என்று அர்த்தம். அப்போ கடிகாரம் என்று சொல்றது வந்துட்டு நேரத்தை காட்டுற ஒரு கருவி என்று சொல்லி சமஸ்கிருதத்தில் சொல்றோம். தமிழ்ல கேட்கிறேன் நான். நமக்கு பாடசாலையில கடிகாரம் பொய்யை சொல்லி தந்துட்டாங்க. தூய தமிழை கற்றுக்கொள்றதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நிகழ்ச்சி இல்லமா? சொல்லுங்க சத்தமா. தமிழ் சத்தம். தமிழ் சத்தம் சொல்லணும். சத்தமா சொல்லணும். இதுல உயிர் இல்லை. இப்படி தமிழ் சத்தம் அப்படி இருக்கணும். தமிழ் சத்தம். நீங்க சொல்லணும். தமிழ் சத்தம். அது இல்ல, அந்த விடுக்கு அந்த பவர் வரணும். தமிழ் சத்தம். இல்ல இன்னும் தமிழ் சத்தம். நீங்க சொல்லுங்க. தமிழ் சத்தம். இன்னும் சத்தமா? சரி. வணக்கம். உங்களோட பேர் என்ன? யோகப்பிரியன். 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 நான் சொல்ற வார்த்தையை திரும்ப 3 தடவை சொல்லணும். சரியா? இடவிடக்கூடாது. இடவிடாம சொல்லணும். சரியா? கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை வட்ட முட்டை டக்கு டக்குன்னு சொல்லணும். கொக்கு இட்ட முட்டை. மறுபடியும் சொல்லித்தாரு. சரியா? கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை வட்ட முட்டைன்னு டக்கு டக்குன்னு 3 தடவை சொல்லணும். சொல்லுங்க. கொக்கு நட்ட. சரி. வாழ்த்துக்கள். சரி, தமிழ் சத்தம் நீங்க சொல்லுங்க. இப்ப தமிழ் சத்தம். நல்ல பயங்கரமா தமிழ் சத்தம். அப்படியே இருங்க. மிஸ்டர் குல்ஃபியால உங்களுக்கு குல்ஃபி. Thank you. எப்படி இருக்குன்னு சொல்லணும். இல்ல உண்மையை சொல்லணும். உண்மை ரியலா சொல்லுங்க. நல்லா இருக்கா? ரைட். வாழ்த்துக்கள்.